நக்கிற நாய்க்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாது. எல்லாமே கல்லா தான் தெரியும். வாயை வித்துட்டு போறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. வாயை வித்துட்டு போறாரு. பணம் கொடுத்தா யார் கூப்பிட்டாலும் போவார், யார் கூப்பிட்டாலும் போவார். வாழ்க்கையிலே ஒரு பொய் சொல்லுவதற்கு நேர்ந்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பொய் சொல்ல வேண்டியிருக்கும். காலி திருடுவேன் 420, அவ்வளவு 420 காட்டுவேன். அந்த 420 தெரியாம சேர்றாரு பாவம். இது எனக்கும் அவருக்கும் மட்டும் தனிப்பட்ட சம்பாஷணை. ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம சமீபத்துல மதுரையில ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஆன்மீக பேச்சாளர் திரு சுகி சிவம் அவர்கள் பேசும் பொழுது, வீரத்துறவி ராமகோபாலன் இன்றைக்கு விளக்கேற்றணும் தீபம் ஏற்றணும் இவங்க போராடி இருக்காங்கல்ல, கேட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல தீபம் ஏற்றணும்னு போராடல சொல்லல அப்படின்னு சொல்றாரு. விளக்கேற்றுவதை பற்றி ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் குறிப்பிட்ட இடம் வேறு, அங்கு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். அது இந்த இடம் அல்ல. நீங்க பல ஆண்டுகள் இந்து மண்ணில தொடர்ந்து வீரத்துறவியோட ராமகோபாலன் ஐயாவோட பயணிச்சிருக்கீங்க. உங்களுடைய எந்த இடத்துல தீபம் ஏற்றணும்னு சொல்லி வீரத்துறவி அவர்கள் போராடினார் அப்படிங்கிற விவரத்தை சுகிசிவம் அவர்களுக்கு வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுடைய பெயரை உச்சரிப்பதற்கு தகுதியற்றவர். ஏன் இதை சொல்றேன்னு சொல்லியாச்சுன்னா, அவன் 1946 அப்பவுமே சம்பளம் 60 ரூபா 70 ரூபா சம்பளத்தை விட்டுட்டு சமுதாயக்கு வேலைக்கு வந்த ஒரு மனிதன். என்ன போன்ற பல ஆட்களை சமுதாயத்துக்கு உருவாக்கின ஒரு மனிதன். சுகிசிவம் அப்படி கிடையாது. சுகிசிவம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவர் நிறைய புத்தகம் படிச்சிருக்கலாம், இதெல்லாம் படிச்சிருக்கலாம். அதான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இதே ராமகோபாலன் அவர்களுடன் நமது காலஞ்சென்ற வெட்டி கொலை செய்யப்பட்ட ராஜகோபாலுடன் நான், நம்ம கோபால்ஜி, இன்னும் 2 பேர் நினைக்கிறேன், சரியா எனக்கு ஜனவரி அரசராஜாவா இருக்கலாம், அந்த மலை உச்சி மேல போய் இந்த தெய்வத்துல தூண் தீபம் ஏற்றணும்னு சொல்லி நாங்க நேரடியா பார்வையிட்டு இருக்கோம். என்னை விட பேச்சாற்றல் மிக்கவராக இருக்கலாம் சுகிசிவம் அவர்கள். ஆனா கிராமத்துல கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சுகிசிவத்துக்கு தெரியாது. முஸ்லீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சுகிசிவத்துக்கு தெரியாது. ஏன் இப்ப வீரத்துறவி ஏத்தனை சொன்ன இடம் இல்ல, போராடின இடம் இல்லைன்னு அவர் சொல்றதுக்கான காரணம் என்ன? சொல்றதுக்கு காரணம் நம்மளுடைய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, சகோதரி கனிமொழி அவங்க டெல்லியில சொல்லும் போது எல்லை கண்ணு சொன்னாங்க. இவரு சமணர்கள் வெளிப்பட்ட தூணுன்னு சொல்றாங்க. அதான் நான் சொல்றேன், நக்கிற நாய்க்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாது. எல்லாமே கல்லா தான் தெரியும். ஆனா அவர்களுக்கு கண்ணுக்கு கல்லு எங்க கண்ணுக்கு கோபால்ஜி கண்ணுக்கு, ராஜகோபால் காலேஜ் ராஜகோபால்ஜி கண்ணுக்கு போராட்டம் பண்ணிய பல பேர் இருக்கிறாங்க, இன்னும் உயிரோட இருக்காங்க. அவங்க கண்ணுக்கெல்லாம் தீபம் ஏற்றிய தூண் எதுன்னு எங்களுக்கு தெரியும். மீண்டும் அதே கல்ல தீபம் ஏற்ற வேண்டும்ங்கிறதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது வாய்மொழி உத்தரவு போடுறவங்களாம் எத்தனை நாள் இருப்பாங்கன்னு ஆண்டவன் கையில் இருக்குது. வாய்மொழி உத்தரவு போட்டு வாய்மொழி உத்தரவுக்கு பலியான ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிகள்னா அப்ப உள்நோக்கத்தோட பொய் சொல்றாரு அவரு. உள்நோக்கத்தோட என்னாலும் அவர் பொய் சொல்றவர் தான், என்னாலும் பொய் சொல்றவர் தான். எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன திருமூலர் வாக்கை என்னைக்காக அவர் பயன்படுத்தியிருக்காரா? அவர் அண்ணாதுரை சொன்னான்னு நினைச்சிட்டு இருக்காரு. திருமூலர் சொன்னது அவருக்கு தெரியாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாரும் ஊரே யாவரும் கையில் கெட்டது ஒரு இந்து தான் சொன்னான், வேற எவனும் சொல்ல மாட்டான். சரி, இவர் கிறிஸ்தவ மதத்தை பற்றியோ இஸ்லாம் மதத்தை பற்றி சொல்றாரு. அந்த மதத்தை பற்றி குறைச்சி பேசிச்சுன்னா என்ன தண்டனை கிடைக்குமா? இன்னும் ஒரு விஷயம், ஒரே இடத்துல 2 இடத்துல தீபம் ஏற்றினா, ஒரே கோவில்ல 2 இடத்துல தீபம் ஏற்றினா ஆளுகின்ற அரசர்களுடைய உயிர் பலியாகிறதுக்கோ ஏதோ பிரச்சனை ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு இவர் சொல்றார். 2வது தீபத்தை ஏற்றினால் நாட்டை ஆளும் மன்னனுக்கு ஆகாது. அதுதான், அதனாலதான் நீதிமன்ற உத்தரவு கொடுத்து கூட தீபம் ஏத்தாம தடுத்தாங்களா இந்த அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுறது இல்ல. எப்படி கருணாநிதி தஞ்சாவூர்ல கோவிலுக்கு போனா ஆட்சி போயிடும்னு சொல்லி பயந்து போய் இன்னொரு பக்கத்தை காம்பவுண்ட் சுவரை உடைச்சு உள்ள போய் சாமிக்கு பார்க்க போனாங்களோ, கோவிலுக்கு போனாரோ, அந்த மாதிரி ஒரு பகுத்தறிவுகளுடைய உச்சத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடியவங்க இந்த இடத்துல தீபம் 2 இடத்துல தீபம் ஏத்துனா உயிர் பயம் வந்துரும்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு கொடுத்து கூட நிறுத்தி இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி எழுது. அவர் சொல் மூலமா சொல்லியாச்சுன்னா இது மாநில சர்க்கார் பிரச்சனை. அப்போ மாநில பிரச்சனைன்னு சொல்லியாச்சுன்னா முதலமைச்சர் தான் சேரும். பழையபடி ஆட்சிக்கு வர முடியாதா, அல்லது ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதாவது தப்பான இதுகள் நடக்குமான்னு சொல்லி
அவர் வந்து மறைமுகமா வந்து முதலமைச்சர் தாக்கி பேசியிருக்கலாம். நான் அதுக்குள்ள போக விரும்பலை. ஆனா அப்படி எந்த விஷயமே கிடையாது. தீபம் 108 தீபம் ஏற்றலாம், 1008 தீபம் ஏற்றலாம். இப்போ நம்ம கங்கை யமுனை இந்த பக்கம்லாம் தீபம் ஏற்றுறாங்க, லட்சக்கணக்கான தீபம் ஏற்றுறாங்க. இது ஆமணி வட்டத்தோட வாய்க்காலில் தீபத்தை விடுறாங்க. அதெல்லாம் வந்து பாரம்பரியமான சில விஷயங்கள் நம்ம மக்கள் செய்தது வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் தாம்பிகமாக செய்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம மதத்தில் உள்ள சுதந்திரம் போல எந்த மதத்திலும் சுதந்திரம் கிடையாது. அதனால தான் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி சுயசிவம் வந்து ரொம்ப வாயிலேயே பேசுறது. திருப்பரங்குன்ற முருகன் அவருக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார். அதை மட்டும் ஒரு ஆன்மீகவாதி தொடர்ந்து இந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்க, வளர்ச்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க, அவங்க எழுதின அந்த வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞர் அவர் எழுதின புத்தக வெளியீட்டு விழாவில் போய் கலந்துகிட்டு இந்த மாதிரி ஆன்மீகத்தை பத்தி அங்க பேச வேண்டிய அவசியம் என்ன? வாஞ்சிநாதன் நகர்ப்புற கம்யூனிஸ்ட்னு சொல்லி சுயசிவத்துக்கு தெரியாது. தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறது, அது அவருக்கு தெரியாது. அதே ஜிஆர் சுவாமிநாதன் அமர்வுல தான் இன்னொரு நீதி வக்கீலை வச்சு வாதாடி இதே ஜிஆர் சுவாமிநாதன் தான் வாஞ்சிநாதனை விடுதலை செய்தாங்கிறது அவருக்கு தெரியாது. இவருக்கு எனக்கு பணம் கொடுத்துருப்பான், 20,000 50,000 கொடுத்துருப்பான். வாயை வித்துட்டு போறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. வாயை வித்துட்டு போறாரு. பணம் கொடுத்தா யார் கூப்பிட்டாலும் போவார், யார் கூப்பிட்டாலும் போறாரு. நமக்கு பணம் கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது, நம்ம ஏன் பேசணும்? நம்ம அடிச்சு விடுவோமே, யாரு கேட்க? அதனால அவருக்கு 50,000 வாங்கியிருப்பாரு. அதிபரம் நாம யாரு? அவர் நகர்ப்புற கம்யூனிஸ்ட், நகர்ப்புற நக்சல், அர்பன் நக்சல். இந்த தாலி ஏற்கிறதுக்கு வந்து தீட்டு தூப்பிட்டார்ல, தீக்கக்காரன் தாலி அட்டான்ல, நம்ம ஊர்ல இந்த ஒரு தெருவுக்குள்ள போய் எல்லாம் தாலி ஏற்க வேண்டியதானே? தாலி திருடவன் 420, அவ்வளவு 420 காரணவன். அந்த 420 கூட தெரியாம சேர்றாரு, பாவம். நல்லது. அப்ப இந்த அரசாங்கம் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு தொடர்ந்து ஆதரவா பேசக்கூடியவரா, திராவிட இந்த விடியா மாடல் அரசாங்கத்துக்கு ஆதரவா, இந்து விரோதத்துக்கு ஆதரவா ஒரு ஆன்மீகவாதியே போய் இப்படி பேசுறதுங்கிறது மக்கள் இன்னும் கூட அவரோட பேச்சை ரசிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி இவர் பேசுறது சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா மக்கள் ரசிக்கிறாங்களே அவரோட பேச்சை, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் ரசிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான். இந்து முன்னணி தொண்டர்கள் நமது தமிழகத்தில் உள்ள ரெவன்யூ மாவட்டத்தில் அத்தனை பேரும் இந்து முன்னணி தொண்டர்கள் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே மதமாற்றம் நடக்குது. மதமாற்றத்தை தடுத்து நிப்பாற்ற இந்து முன்னணிக்காரர். சுயசிவத்தினுடைய ஆன்மீக பேச்சை கேட்டு கைத்தட்டிட்டு போகும் பெரியவர்களே, உங்க காலை தொட்டு கேட்டுக்கிடுறேன். தமிழகத்துல மதமாற்றம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. லவ் ஜிகாத் நடந்துகிட்டு இருக்குது. நாங்க ஒன்றும் சும்மா கத்தல, நாங்க கத்துறது உண்மையான கத்தல். அந்த கத்தல் வந்து நாங்க நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அதனால கை தட்டுறவங்க, சுயசிவத்துக்கு பல 1000 ரூபா கொடுத்து கூப்பிடுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, மதமாற்றம் தெரியாது. அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கங்க.